திருப்பரங்குன்றம் வந்தாச்சு, அவ்வளோதான். ஆமாம் மக்களே, நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். ஸோ திருப்பரங்குன்றத்தோட அந்த குன்று தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது ஃப்ரண்ட் வியூ. நல்லா சூப்பராக இருந்தது கோவில். ஸோ அப்படியே கோவிலில் முன்னாடி பார்த்துட்டு முதல் படை வீடு முருகனோடது அப்படியே உள்ளே என்ட்ரியை கொடுத்தாச்சு. உள்ளே போனதும் கொடிமரம். ஸோ கொடிமரத்துக்கிட்ட நம்ம நண்பரோட சேவல் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லையா, அதையுமே விட்டுட்டு சாமியை நல்லா கும்பிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே கிளம்பும் போது பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தோம். அந்த நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் மேலே இருந்தது. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம், ரசித்தோம். அதே போல் கோவிலுக்கு வந்து போகும்போது முடிஞ்ச அளவு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி இருக்க பிளேஸை வந்து நல்லா ரசிச்சுட்டு போங்க. ரசிச்சுட்டு அப்புறம் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபாரினர்ஸ் பார்த்திங்களா, நம்ம ஊர் ஸ்டைலில் சும்மா மாசாக இறங்கியிருக்காப்புல. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே என்ட்ரியை கொடுத்தோம். கோவிலுக்குள்ளே போனதும் சாமியை நல்லா பார்த்தோம் மக்களே. கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக அமைதியாக நிதானமாக சாமியை பார்த்தோம். சாமியை பார்த்துட்டு அப்படியே சுற்றி இருந்த ஒரு சில கடையும் பார்த்தோம். அப்புறம் கோவிலுக்குள்ளே ஒரு பெருசாக பாகுபலி சைஸில் நம்மால் தான் இந்த இருக்காப்புல, இவரை தான் பார்த்தோம். பார்த்துட்டு அவரையும் தொட்டு கும்பிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெயினை பிடிச்சோம். பாசிட்டிவ் வைப் மட்டுமே கொடுக்கக்கூடிய பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். கமெண்டில் கரெக்டாக சொல்லுங்கள், பார்ப்போம்.